ஸ்ரீரங்க என்றே சொல்வேன். ஹரிநாராயண உன்னை பாடி சேவை காணுவேன். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே சொல்வேன். ஹரிநாராயண உன்னை பாடி சேவை காணுவேன். ஸ்ரீகமல கிருபாகரநயன ஸ்ரீகாவிரி ஜல சுகசயன ஸ்ரீகமல கிருபாகரநயன ஸ்ரீகாவிரி ஜல சுகசயன ஸ்ரீரங்கா உன் பாதமே ஒளி மூலமே அதில் ஞானங்கள் என்னாடும் ஞானங்கள் பருகும். ஸ்ரீரங்க ஸ்ரீரங்க என்றே சொல்வேன். ஹரிநாராயண உன்னை பாடி சேவை காணுவேன். திருமங்கையாழ்வாரின் கவிநயத்தை திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளியிருக்கும் திருமகள் நாதனை தரிசித்துக் கொண்டே அறிந்து கொண்டு வருகிறோம். தூயவனாய் சுடர் மாமதி போல் உயிர்களுக்கெல்லாம் தாயாயிருக்கும் தாமரை கண்ணனை திருமங்கையாழ்வாரும் கண்டு வணங்கி, புண்ணியனே உன்னை எய்தி என் தீவினைகள் தீர்ந்தேன் என்று நெஞ்சுரகப் பாடி புண்ணிய புருஷனானார். தேனும் பாலும் அமுதமாய் திகழும் நாராயணா என்னும் திருநாமத்தை நற்றுணையாக பற்றி திவ்ய தேசங்கள் தோறும் சென்று அர்ச்சாவதார மூர்த்தியை அருந்தமிழால் அகமகிழ்ந்து பாடியவர். அப்படி கள்வனாயிருந்த மன்னவனே திருமந்திரத்தால் ஆட்கொண்ட அரங்கனை, எண்ணெயாளுடையப்பனை, செங்கண் மாலை பரிமளரங்கனை, நீர்மலை அரங்கனை பரகாலன் பனுவல் கொண்டு ரங்கா 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 என்று தரிசித்து மகிழ்வோம் வாருங்கள். எம்பெருமான், நீர் எம்பெருமான், திசையும் இருநிலனும் எம்பெருமான், தாய் எம்பெருமான், தந்தையும் எம்பெருமான் என்று ஆழ்வார்கள் அனைவருக்கும் தலைவனாய் நிற்பவனே அரங்கன். வைணவ திவ்ய தேசங்களில் தலையான சோழ நாட்டு திருவரங்கத்திலே கோவில் கொண்ட அரங்கனே திரு இந்தளூரில் பரிமளரங்கனாய், தொண்டை நாட்டு திருவல்லிக்கேணியிலே ஒருவல்லி தாமரையாள், ஒன்றிய சீர் மார்வனாய், ஸ்ரீமன் நாதனாய், திருநீர்மலையிலே தோயாத்ரி காண்டவவனத்திலே பள்ளி கொண்ட அரங்கனாய் கோவில் கொண்டுள்ளான். இவை அனைத்தும் அர்ச்சாவதாரத்திலே திருவரங்கன் கோவில் கொண்ட திவ்ய தேசங்கள். விண்மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய் என்ற மாறனின் வாக்குக்கேற்ப திவ்ய தேசங்களில் கோவில் கொண்ட எம்பெருமானை ஊடல் கொண்டு நாயகி பாவத்தில் அல்லாமல் ஆண் தன்மையோடே வாழ்ந்து போம் நீரே என்று வாழ்த்துப்பா பாடிய ஆழ்வாரின் பாசுரங்களைக் கொண்டு அரங்கனை இனி தரிசிப்போம். திரு இந்தளூர் பரிமளரங்கன் என்கிற விசேஷமான திருநாமத்தோடே நமக்கு காட்சி தருகிறான் இறைவன். அந்தூர் எம்பெருமானுக்கும் திருமங்க மன்னனுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. அவனை வணங்க வேண்டும் என்கிற ஆசையோடே போனார். பெருமான் கொஞ்சம் முகம் கோடாது இருந்தான், பாராமல் இருந்தான். ஆழ்வார் தெரிவித்தார், வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே, நீர் நன்கு வாழும், நான் போய் வருகிறேன். இதென்ன ஆசீர்வாதம் பண்ணுகிறாரா என்னால்? சௌக்கியமா இரு என்று அழுத்திச் சொன்னால் அது தப்பான அர்த்தத்தை தானே கொடுக்கும். அதே போலத்தான் திருமங்க மன்னன் தெரிவிக்கிறார், நமக்கு காட்சி தராத நீர் சௌக்கியமாக இரும். விஸ்வாமித்திரன் தசரத மன்னனிடத்திலே ராமனை வேண்டி வந்தான். விஸ்வாமித்திரர் வந்தவுடனேயே நீர் எது கேட்டாலும் தருகிறேன் என்று தசரதன் வாக்கு கொடுத்தான். ராமனை கேட்ட பிற்பாடு முடியாது என்றான். மன்னவனே சௌக்கியமாயிரு என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். அவர் எந்த ரீதியிலே எந்த விதத்திலே சொன்னார் நமக்கே புரியும். அதே போலத்தான் திருமங்க மன்னனும் சொல்லுகிறார், வாழ்ந்தே போம் நீரே. பெண் தன்மையிலே இருந்து நாயகனோட ஊடல் கொள்வது அது பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். நாயிகா பாவத்திலே பல பாசுரங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார் தானாய் இருந்து ஆண் தன்மையோட பெருமானோட சண்டை பிடிக்கிற ஒரு வைபவம் உண்டு என்னால்
அது திருஇந்தளூர் திருப்பதிகத்துக்கு இருக்கிற ஆச்சரியமான பெருமை. ஆக வாசிவல்லீர் இந்தளூரில் வாழ்ந்தே போம் நீரே என்று சொல்லி புறப்படுகிறார். தீ எம்பெருமான் சுகந்தவனம் என்னும் திரு இந்தளூரிலே கிடந்த கோலத்தில் காட்சி தருபவனே பரிமளரங்கன். பரிமள ரங்கநாயகியின் மணாளனே சுகந்த வனநாதன் என்ற பெயருடன் காட்சி தருகிறான். தனக்கு காட்சி கொடுக்காதிருந்த எம்பெருமானை பொய்க்கோபம் கொண்டு வாழ்ந்து போம் நீரே என்று பாடியமையால் ஆழ்வாரின் கோபக்கனலிலே தீயாய் தெரிந்தான் குளிர்ச்சிமிக்க சந்திரனின் சாபத்தை தீர்த்த பரிமளரங்கன். தை மாதத்திலே திரு அத்யயன உற்சவத்தின் போது பரிமளரங்கனும் நாயகியும் ஏக ஆசனத்திலே எழுந்தருளி நம்மாழ்வாரோடு திருமஞ்சனம் கண்டருள்கிறார். நம்மாழ்வாரோ தான் யோக நிலையில் அமர்ந்திருந்த திருப்புளிய மரத்திலிருந்தே திருவாய்மொழி பாடி திவ்ய தேசத்து எம்பெருமான்களை தரிசனம் கண்டவர். ஆனால் மாறனின் அடிபணிந்த மங்கை மன்னனோ திவ்ய தேசங்களுக்கே சென்று திருமாலின் வடிவழகை தரிசனம் கண்டு திருமொழி பாடியவர். ஆழ்வார்கள் தரிசனம்.